திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்னைக்கு புள்ள நல்ல புள்ள, அப்பாவுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிச்சு, அம்மாவுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிச்சு, நியாயபரமான சுயநீதியில வந்து உட்காந்துக்குச்சு. என் பிள்ளைலாம் ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா, அப்படியே பிள்ளைங்களை வச்சு ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறது. உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடிச்சுக்கிறியா? அப்பா, என் பிள்ளை மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறது, அழுங்கள். இதுதான் அன்பு. பாசம் எல்லாருக்கும் இருக்கும், மிருகத்துக்கும் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், அன்பு இருந்துச்சுன்னா நீ அழுவ. உன் பிள்ளைக்காக நீ அழுவு பத்தியா? அந்த பொறுமையை காத்துக்கணும். உன் பிள்ளைக்காக கண்ணீர் வெடிச்சு கதறி பிள்ளை திசை மாறும். அப்படியே சில பிள்ளைங்களாம் பார்த்தா ரொம்ப ஒழுக்கமா வளர்ப்பாங்க. ஒழுக்கம் இருக்கிற பிள்ளைங்களாம் நரகத்துக்கு போவாங்க. ஏன்? இந்த மாம்சத்தை பெருமைப்படுத்திக்குவாங்க. நீதி உள்ள பிள்ளை தான் நீதியின் தேவனை தரிசிக்கும். ரொம்ப ஒழுக்கம். எந்த புள்ளியும் ஒழுக்கம் கிடையாது. ரத்தங்கிற எந்த புள்ளியும் நீதிமான் கிடையாது. அந்த ரத்தத்தை சிந்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறப்ப தான் பிழைக்கும். ஆக எந்த தாய் தகப்பன் தம் பிள்ளைங்க திசை மாறும் போது, எனக்குள்ள இருக்கிற மிருகம் என் பிள்ளைக்குள்ள நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிப்ப பார்த்தியா, அதுக்கு பேர் தான் அன்பு. அப்படிப்பட்ட யாருன்னா கை தூக்கும்.